வாழ்க வளமுடன். Welcome back to English Teacher Channel. Today class is how to make the question. பட் நீங்க ஒரு கேள்வி கேட்கறதா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க யாராவது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதா இருந்தாலும் சரி, verb formation இல்லாம sentence form பண்ண முடியாது. So verb is most important to make the sentence. நீங்க ஒரு sentence மேக் பண்றதுக்கு verb வந்து ரொம்ப முக்கியமானது. வெர்ப்ல வந்து ஆக்சிலரி வெர்ப்மாங்க, ஹெல்பிங் வெர்ப்மாங்க, பேஸ் வெர்ப்மாங்க, பாஸ்ட் டென்ஸ்மாங்க, ப்ரெசன்ட் டென்ஸ்மாங்க, டென்ஸ்ல 12 டைப்ஸும் இருக்குது. அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரியா? வெர்ப்ல வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. பட் இது வந்து உங்களுக்கு ஷார்ட்டா வெர்ப்ஸ்ல எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் இதை எழுதியிருக்கேன். இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கொஸ்டினை மேக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்ப வந்து இந்த கோ கோஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஃபார்மே ஒண்ணுதான். ரெண்டுமே என்ன அப்படின்னா பேஸ் வெர்ப் தான். பேஸ் ஃபார்ம்ல உள்ள வெர்ப், அதாவது வெர்ப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபார்ம்ல உள்ள வெர்ப். இங்க வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது நம்ம ஹோஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது he, she, it இந்த மாதிரி சப்ஜெக்ட் வரும்போது நம்ம இந்த es வச்ச வேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது SES வச்ச வெர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னது கோஸ், டேக், ஒர்க்ஸ், லேர்ன்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான், இந்த மாதிரி வேர்ப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இங்க வந்து நம்ம என்ன அப்படின்னா என்னது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் யூஸ் பண்ணலாம், செகண்ட் பர்சன் உள்ள சிங்குலர் ப்ளூரல் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் பர்சனுக்கு நம்ம வெர்ப் ஒன்ல பேஸ் ஃபார்ம்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே தேர்ட் பர்சன் வரும்போது நம்ம வெர்ப்போட எஸ் இல்ல இஎஸ் சேர்க்கிற அதாவது வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது என்ன அப்படின்னா ஐஎன்ஜி வெர்ப்னு சொல்லுவாங்க. இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ். ஐஎன்ஜி வந்துட்டாலே கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அது கண்டினியூஸ் டென்ஸ்னு. இப்போ இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் எங்க வரும் அப்படின்னா பி வெர்ப்னு சொல்லுவாங்க. பி வெர்ப்புக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்ன பி வெர்ப்? பி வெர்ப்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இஸ், வாஸ், வேர், ஆம், ஆர் இது எல்லாமே என்னது பி வெர்ப். இந்த கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்தவரையிலையும் பி வெர்ப்புக்கு அடுத்து தான் வரும். அடுத்தது என்ன? பாஸ்ட். இது வந்து பாஸ்ட் டென்ஸ். என்னது? கோ, வெண்ட் சொல்லுவாங்க இல்லையா. கோனா போறது, வெண்ட்னா போயிட்டான்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி வந்தா அதாவது கோ வந்து வெண்டா மாறிடும், டேக் வந்து டுக்கா மாறிடும், அடுத்து ஒர்க் வந்து ஒர்க்டா மாறிடும், லேர்ன் வந்து லேண்டா மாறிடும். இந்த மாதிரி பாஸ்ட் சென்டென்ஸ்ல மாறி இருக்க வெர்ப் எல்லாமே என்ன அப்படின்னா பாஸ்ட் வெர்ப். இது எல்லாமே பாஸ்ட்ல இருக்கும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நீங்க ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல இங்கிலீஷ் ஏதாவது ரீட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும்போது நம்ம என்னது கான், டேக்கன், அப்புறம் ஒர்க்டு, லேர்ன் எல்லாம் போடுவோம். சரி, கண்டினியூஸ் டென்ஸ்க்கு பி வெர்ப் வந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இங்க வந்து என்ன வரும் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்கிறதுனால நம்ம ஹேஸ் அல்லது ஹேவ் போட்டு தான் நம்ம இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுவோம். அதாவது என்ன, ஹேஸ் லேர்ன்ட், ஹேவ் லேர்ன்ட் அந்த மாதிரி சொல்லுவோம். பட் ஹேஸ் நம்ம எங்க போடணும், ஹேவ் எங்க போடணும் அப்படின்னு கேட்டா, இப்போ ஹேவ்னு வந்துட்டாலே நம்மளுக்கு வந்து என்னது இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் அது எல்லாமே இங்க ஹேவ்க்கு வந்துடும். சரியா? இந்த பேஸ் வெர்ப்ல உள்ள ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் இந்த இது எல்லாமே ஹேவ்க்கு வந்துடும். பட் ஹேஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலர். ஓகே, இங்க ஹேஸ்க்கு வந்து he, she, it இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சென்டென்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் she has learned English. அவள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டாள். சோ இந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. இந்த மாதிரி she வரும்போது நம்ம ஹேஸ் போடணும். ஓகே, இப்ப ஐ போட்டோம்னா ஐ ஹேவ். ஓகே, ஐ ஹேவ் லேர்ன்ட் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றது. இதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்ப இந்த சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸை மேக் பண்றதுக்கு இந்த வெர்ப் ரொம்ப முக்கியம். வெர்ப் ஃபார்மேஷன் இல்லாம நம்ம சென்டென்ஸை மேக் பண்ண முடியாது. இது சென்டென்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இன்டராகேட்டிவ் அதாவது கொஸ்டினா நம்ம ஏதாவது கொஸ்டின் மேக் பண்றதுக்கும் நம்ம வெர்ப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நீங்க ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு வெர்ப் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதுனால இந்த வெர்ப் சிம்பிளா உங்களுக்கு சொன்னேன். இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாம். ஆக்சுவலா இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா how to make the interrogative, அதாவது how to make the question. நம்ம கொஸ்டினை எப்படி மேக் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம்.
This video is ability to speak and understand English quickly and easily. ஓகே, நீங்க இங்கிலீஷை வந்து குவிக்காவும் ஈஸியாவும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. Do you need கேட்பாங்க. Do you need உனக்கு தேவையா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இப்போ இதை நம்ம WH கொஸ்டின்ல மாத்தணும். எப்படி மாத்துறது? Do you need உனக்கு தேவையா அப்படின்னு கேட்கறது. இது என்னது? SR. இது வந்து SR no கொஸ்டின். ஓகே, Do you need அப்படின்னு கேட்கறது SR no கொஸ்டின். இதை நம்ம WH கொஸ்டினுக்கு மாத்தணும். அப்ப எப்படி மாத்துறது? அவ்வளவுதான். முன்னாடி நீங்க வாட் போட்டா போதும். What do you need? உனக்கு என்ன வேணும்? நம்ம என்னங்கறத ஆட் பண்ணிருக்கோம். சோ இதுவும் ஒரு கொஸ்டின் ஃபார்மேஷன் தான். என்னது? What do you need? உனக்கு என்ன தேவை அப்படின்னு கேக்குறது. Do you need உனக்கு தேவையா அப்படின்னு சொல்றது. ஒரு சென்டென்ஸை வச்சு SR no கொஸ்டினாவும் கேட்கலாம், WH கொஸ்டினாவும் கேட்கலாம். என்ன, ஒரே ஒரு வேர்டு மட்டும் நம்ம ஆட் பண்றோம். ஓகேங்களா? என்னது? WH கொஸ்டின்ல உள்ள ஒரு வேர்டு வாட். வாட் நம்ம கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது WH கொஸ்டினா மாறிடுச்சு. இப்போ இதே கொஸ்டினை லென்த் ஆக்கலாம். What do you need this weekend? This weekend. What do you need this weekend? Okay, இந்த வாரம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறது. What do you need this weekend? இந்த வாரம், அதாவது எப்பவுமே இந்த வீக்கெண்டுக்கு எங்கேயாவது வெளியே ஷாப்பிங் போவாங்க. சரி, அப்படி போகும்போது உனக்கு இந்த வாரம் என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதான் What do you need this weekend? உங்களுக்கு இந்த வாரம் என்ன வேணும் அப்படின்னு கேக்குறது. சோ அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணது என்னது? What do you need? அதையே கொஞ்சம் பிரீஃபா கேட்கிற மாதிரி இந்த this weekend ஆட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். அப்போ இது உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிருக்கும். Do you need அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறோம், அதை நம்ம What do you need அப்படின்னு மாத்திட்டோம். இப்போ அடுத்தது Does she come? அவ வராளா? Does she come அப்படின்னா அவ வராளா அப்படின்னு கேக்குறது. இதே நம்ம கொஸ்டினா மாத்தும் போது why does she come? அவ ஏன் வரா அப்படின்னு கேட்பாங்க. நான் அவளை கூப்பிடவே இல்லையே, அவ ஏன் வரா அப்படின்னு கேட்கும்போது why does she come அப்படின்னு நம்ம சொல்லலாம். why does she come நம்ம பார்த்தோம். இப்போ இத பாஸ்ட் டென்ஸா நம்ம மாத்தும் போது டஸ்க்கு பதிலா டிட் போடுறோம். இதே பாஸ்ட் டென்ஸா மாத்தும் போது why did she come, அதாவது ஏன் அவ வந்தா, அவளை யார் வர சொன்னது, அவ ஏன் வந்தா அப்படின்னு கேக்குறது. சரிங்களா? சோ சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லாம் ஈஸி தான். வாட்டை வச்சு சென்டென்ஸ் பார்த்துட்டோம். SR no டைப்ல வாட்டை வச்சு சென்டென்ஸ் பார்த்துட்டோம், why வச்சு பார்த்துட்டோம். அடுத்து Do you leave? நீ போறியா? Do you leave? நீ போறியா அப்படின்னு கேக்குறது. இது நம்ம WH கொஸ்டினா மாத்தும் போது அதே why do you போட்டு எழுதலாம். ஓகே, why do you leave? ஏன் நீ போற? உன்னை யார் போக சொன்னா? எதுக்கு நீ போற அப்படின்னு கேக்குறது. Why do you leave? இது வந்து why do you leave? ஏன் போறன்னு கேக்குறது. நவுன் சேர்க்கறதுனால இப்ப நீ ஏன் போற அப்படின்னு கேக்குறது. சரியா? சோ ரெண்டுமே why வச்சு தான் நம்ம சென்டென்ஸ் பார்த்துக்கோம். நெக்ஸ்ட் Does he take? Does he take? அவர் எடுக்கிறாரா அப்படின்னு கேக்குறது. Does he takeனா அவர் எடுக்கிறாரா அப்படின்னு கேக்குறது. When does he take அப்படிங்கும்போது அவர் எப்போது எடுக்கிறார். ஓகே, அவர் வந்து எப்போது எடுக்கிறார், அவர் எடுக்கிறார்னு பார்த்தோம். ஓகே, Does he take அவர் எடுக்கிறாரா அப்படின்னு நம்ம கேட்டோம். When does he take அவர் எப்போது எடுக்கிறார் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் கொஸ்டின். இப்போ நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, Do you live அப்படின்னு பார்த்தோம். நீ போறியா அப்படின்னு கேக்குறது. இதை நம்ம ஒய்க்கு பதிலா வேர் கூட போடலாம். ஓகேவா? இது ஒய்க்கு பதிலா நம்ம வேர் போட்டு கூட இந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். Do you live நீ போறியா? Where do you live நீ எங்க போற அப்படின்னு கேக்குறது. Where do you live now நீ இப்போ எங்க போற அப்படின்னு கேக்குறதுக்கு நம்ம இங்க வேர் யூஸ் பண்ணலாம். அப்போ நம்ம இப்ப பார்த்ததுல வாட், why, where, when மொத்தம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். WH கொஸ்டின்ல எத்தனை இருக்கு? 9 இருக்குன்னு பார்த்தோம். இப்போ நம்ம இதுல நம்ம 4 பார்த்திருக்கிறோம். Does she buy அவ வாங்குறாளா அப்படின்னு கேக்குறது. Does she buy ஓகே, அவள் வாங்குறாளா அப்படின்னு கேக்குறது SR no கொஸ்டின். இப்போ நம்ம இத வந்து WH கொஸ்டினா மாத்த போறோம். இப்போ WH கொஸ்டினா மாத்தும் போது which வந்துட்டாலே which whose இந்த மாதிரி கொஸ்டின் வந்துட்டாலே இதோட சேர்த்து என்ன வரும் அப்படின்னா நவுன் வரும். ஓகே, which whose இந்த மாதிரி கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கொஸ்டினோட என்ன வரும் அப்படின்னா நவுன் வரும். சோ இங்க which book does she buy? ஓகே, அவ எந்த புக்கை வாங்குறா? முதல் does she buy அவ வாங்குறாளா அப்படின்னு கேட்டோம். இப்போ which book does she buy
அவ எந்த புக்கை வாங்குறா அப்படின்னு கேக்குறது. இப்போ நம்ம இங்க ஹூஸ் பார்த்தோம் இல்லையா, இது ஹூஸ வச்சு சென்டென்ஸ் பார்க்கலாம். Does he take coaching? அவன் கோச்சிங் எடுக்கிறானா அப்படின்னு கேக்குறது. அவன் கோச்சிங் எடுக்கிறானா? Does he take coaching? அவன் கோச்சிங் எடுக்கிறானா? இப்ப நம்ம क्वेश्चन கேக்கும்போது whose institute? Whose institute? Whose institute does he take coaching? Okay, யாரோட இன்ஸ்டிடியூட்ல அவன் கோச்சிங் எடுக்கிறான்? Whose institute does he take coaching அப்படின்னு கேட்கலாம். இப்போ whose institute does he take coaching in the evening? In the evening நம்ம அடிஷனலா சேர்த்துக்கலாம். எனவே சாயந்தரம் எந்த கோச்சிங் சென்டர்ல போய் கோச்சிங் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கறது தான். சரியா? which institute? Okay, which institute does he take coaching in the evening? இப்போ which நம்ம பார்த்துட்டோம், whose நம்ம பார்த்துட்டோம். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். அடுத்ததா do you go? நீ போறியா? do you go? நீ போறியா? இப்ப நீ போறியா அப்படின்னு கேட்கும்போது இது yes or no question. இப்போ with whom? யார் கூட போற? with whom? அப்போ யார் கூட போற, யார் கூட இருக்க, யார் கூட வந்த அப்படின்னு சொல்லி சொல்லும்போது with whom வரும். அப்போ with whom do you go? நீ யார் கூட போன அப்படின்னு கேக்குறது. with whom do you goங்கிறது யார் கூட போன. இது அடிஷனலா சொல்லும்போது at night. நீ நைட் யார் கூட போன அப்படின்னு கேக்குறது. ஓகேங்களா? கொஸ்டினை வந்து நம்ம எப்படி ஷார்ட்டா கேட்கலாம், இல்ல எப்படி WH கொஸ்டின்ல கேட்கலாம், இல்ல அதே கொஸ்டினை எப்படி லாங்கா லென்த்தான கொஸ்டினா கேட்கலாம் அப்படிங்கறத நீங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கிரியேட் பண்ணிட்டே வாங்க. அடுத்ததா ஹவ். நம்ம ஹவ் வந்து நம்ம நார்மலா பார்த்தோம் இல்லையா, வாட், வேர், வென் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரிதான் இதுவும் ஹவ் வச்சு கொஸ்டின் மேக் பண்ணலாம். டு யூ கம்னா நீ வர்றையா அப்படின்னு கேக்குறது. அதுவே how do you come அப்படின்னு கேட்கும்போது எப்படி நீ வருவ அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகே, how do you comeனா எப்படி நீ வருவ. அது how do you come alone? நீ எப்படி தனியா வருவ அப்படின்னு கேக்குறது. அப்போ ஒரே கொஸ்டின்ல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 3 டைப் ஆஃப் கொஸ்டினா ஃபார்ம் பண்ணிருக்கோம். how do you come னு பார்த்திருக்கோம், how do you come alone பார்த்திருக்கோம், do you come னு பார்த்திருக்கோம். who. இப்போ who வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, do, does வச்சு நம்ம என்னது ஒரு verb formation நம்ம பார்த்தோம். ஆனா இந்த whoக்கு மட்டும் நம்மளுக்கு அந்த formation எதுவுமே வராது. இந்த who வந்து whose இந்த மாதிரி verb பார்த்திருப்போம் இல்லையா, இந்த மாதிரி verb தான் வரும். whoனா என்ன மீனிங் அப்படின்னா யார் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்ப யாருன்னு சொல்லும்போது any one person does an action. ஏதோ ஒரு person வந்து என்ன செய்யறாங்க, ஆக்ஷன்ல இருக்கிறாங்க, ஏதோ செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். who was paying for this? who was paying for this? யார் இதுக்கு பணம் கட்டுனது அப்படின்னு கேக்குறது. ஏன்னா இங்க was இருக்கு இல்லையா, இது வந்து was buying அப்படிங்கும்போது இது வந்து past continuous tenseல இருக்கு. இப்போ இந்த to doesn't வரும்போது நம்மளுக்கு to வந்துட்டாலே என்ன வந்துரும் அப்படின்னா first person, second person, singular and plural. I, we, you, they. அதே மாதிரி doesn't வரும்போது he, she, it. ஓகே, he, she, it அப்படின்னு வந்துரும் doesn't வந்துட்டா. இப்போ நம்ம கொஸ்டினா மேக் பண்ணும்போது நம்ம எப்படி மேக் பண்ணோம், do you என்ன பார்த்தோம், do you need உனக்கு தேவையா. ஓகே, do you need உனக்கு தேவையா, do you need பார்த்தோம், do you come பார்த்தோம், do you go பார்த்தோம், do you leave பார்த்தோம். அடுத்து does she take பார்த்தோம், does he help பார்த்தோம். இந்த மாதிரி verbs எல்லாம் வச்சு நம்ம பார்த்தோம். இது எல்லாமே நம்ம என்னது yes or no question டைப்ல இருக்குது. இது அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா WH கொஸ்டினுக்கு கன்வே பண்ண போறோம். இப்போ WH கொஸ்டினுக்கு கன்வே பண்ணும்போது நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் what do you need? உனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம். அடுத்து why does she come? அவ ஏன் வர்றா அப்படின்னு கேக்குறது. ஓகே, why does she comeனா அவ ஏன் வர்றா
அப்படின்னு கேட்கறது. ஒய் டிட் யூ கம்ங்கும் போது அவ ஏன் வந்தா அப்படின்னு கேட்கறது. அப்போ இன்னும் வந்து சேரல டஸ்ன்னு வரும்போது. ஸோ ஒய் டஸ் ஷி கம் அப்படின்னு பார்த்தோம். வேர் டு யூ கோ, நீ எங்க போற. வேர் டு யூ கோ, நீ எங்க போற அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் when does he take, when does she take இல்ல he take, அவ என்ன எடுக்கிறா இல்ல அவன் என்ன எடுக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம when does he take அப்படின்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம which whose அந்த மாதிரி வரும்போது நம்ம அதோட சேர்த்து என்ன வரும்னு பார்த்தோம், நவுன் வரும்னு பார்த்தோம். அப்போ which book does he buy, அவ எந்த புக்கு வாங்குறா, அவ எந்த புக்கை வாங்குறா அப்படின்னு சொல்லும்போது என்னது which book does she buy, அவ எந்த புக்கை வாங்குறா அப்படின்னு பார்த்தோம். அடுத்து whose institute does he take, அவன் எந்த இன்ஸ்டிடியூட்டை எடுத்துக்கிட்டான், அதாவது எந்த இன்ஸ்டிடியூட்ல போய் படிக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு whose institute does he take, அவன் எந்த இன்ஸ்டிடியூட்ல போய் படிக்கிறான், எந்த இன்ஸ்டிடியூட் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கறது. நெக்ஸ்ட் whomனு வரும்போது நம்ம whomோட எதை அடிஷனலா சேர்த்துக்கிட்டோம், with whom do you come இல்ல with whom do you go, நீ யார் கூட போன இல்ல யார் கூட வர்ற அப்படின்னு கேட்கறதுக்கு என்னது with whom do you go அப்படின்னு சொல்ற, யார் கூட போற இல்ல யார் கூட வருவ அப்படின்னு கேட்கறது. நடுங்குது ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே. அப்ப whomங்க வரும்போது நம்ம with பார்த்தோம். அப்போ with whom do you come, with whom do you go, with who do you come இல்ல with who do you go, இந்த மாதிரி பார்த்தோம். யார் கூட வருவ யார் கூட போவ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். அடுத்ததா how, அதே மாதிரி தான் இதுவும் how do you go அப்படின்னு பார்த்தோம். how do you go எப்படி போவ அப்படிங்கிறதுக்கு how do you go அப்படின்னு பார்த்தோம். ஃபைனல் ஒன்னா இது எல்லாமே நம்ம நார்மலா do does வச்சு பார்த்துட்டோம். ஆனா லாஸ்ட் ஒன் இந்த who மட்டும் என்ன வரும் அப்படின்னா இந்த verb வராது, do doesங்கிற ஹெல்பிங் verbs வராது. அதுக்கு பதிலா இங்க என்ன வரும்னா SES சேர்க்கிற பேஸ் ஃபார்ம் verb வரும், பேஸ் verb வரும். அது போக verb on formation வரும். அதை வச்சு தான் நம்ம இங்க கொஸ்டின் பண்றோம். who comes play, who teaches you இந்த மாதிரி சொல்லலாம். who comes play, யார் என் கூட விளையாடுறது, who comes play இல்ல who teaches you, யார் உனக்கு சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching and thank you for your supporting. Thank you.